அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போனால் கரண்ட் அஃபேர்ஸ் மே மாதம் 11லேருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோட போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்காக கொடுக்கறதுனால இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை எழுதிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரி 1லேருந்து நம்ம தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு வரோம், ரைட்டா? அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் 2025 சொல்லி தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்பட்டாலும் 2024 தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் கேள்வி பார்க்கலாம். 2025 ஆண்டு பத்திரிகை சுதந்திர குறியீடுல இந்தியா வகிக்கக்கூடிய இடம் என்னன்றாங்க. கிட்டத்தட்ட 180 நாடுகளில் வந்து இருக்கு, அந்த இதில் கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நாம் வந்து 151வது இடத்துல இருக்கிறோம், ரைட்டா? 2025 ஆண்டு பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் நம்ம இருக்கக்கூடிய இடம் என்னென்னா 151வது இடத்துல இருக்கோம், ரைட்டா? முதலிடம் வந்து பின்லாந்து வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. முதலிடம் வந்து பின்லாந்து, நாம் 151வது இடத்துல இருக்கோம். புதிய போப்பாண்டவர் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவோஸ்ட். ஸோ இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர், ரைட்டா? அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். அண்டர் 19 தெற்காசிய கால்பந்து போட்டியில் சாம்பியன் வென்ற நாடு எதுன்றாங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து சாம்பியன் வந்து வாங்கியிருக்கு, ஓகேவா? இந்தியா. அடுத்தது, சமீபத்தில் IMF சர்வதேச நிதியம் எந்த நாட்டிற்கு $1 பில்லியன் அளவுக்கு கடன் வழங்க ஒப்புதலுக்கு இந்திய எதிர்ப்பு தெரிவித்ததுன்றாங்க. ஸோ ஆக்சுவலாக நமக்கு சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லையா? ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து இந்த IMF அதாவது சர்வதேச நிதியம் வந்து விடுவிக்க வேண்டிய அந்த பணம் வந்து ஒரு $1 பில்லியன் அளவுக்கு வந்து விடுவிக்கிறதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து போர் நடைபெறக்கூடிய அந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி நிதி கொடுக்குறதுன்றது அவங்க போருக்கு பயன்படுத்துவாங்க, அதனால் இது வந்து கொடுக்கக்கூடாது, அவங்க தவறாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்தியா வந்து எதிர்ப்பு தெரிவித்தது. ஸோ அது நிறைய நாடுகளும் கண்டனம் தெரிவித்தாங்க, அதற்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் வந்து இது வந்து பாகிஸ்தான்ன்றதான் இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? சரி, இது வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து $1 பில்லியன் அது கிட்டத்தட்ட 8,000 எவ்வளோ சம்திங் கோடின்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 2023 ஆண்டில் 58வது ஞானபீட விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து A and B, அதாவது ஜெகத்குரு ராமபத்தாச்சாரியார் அப்புறம் குல்சார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேருக்கும் தான் ஞானபீட விருது 58வது 2023 ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து D ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். இது 2024 ஆண்டில் 59வது ஞானபீட விருது பெற்றவர் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா, ஸோ அவர் வந்து வினோத்குமார் சுக்லா. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 59வது ஞானபீடு வந்து 2024 வந்து வாங்கியிருக்காங்க, ஓகேவா? C ஆப்ஷன். பால்வளம், மீன்வளம், வேளாண்மை முதலீடு வகிக்கும் மாநிலம் எதுன்றாங்க. இது நம்ம தமிழ்நாடு, ரைட்டா? தமிழ்நாடு ரீசெண்டாக பத்திரிகை செய்தியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு. 10வது நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் யாருடைய தலைமையில் மே 24 டெல்லியில் நடைபெற்றதுன்றாங்க. ஆக்சுவலாக வந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தான் வந்து இந்த கூட்டம் வந்து நடைபெற்றது. முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்துக்கல, அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த கூட்டத்தில் வந்து நம்ம முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு எதிர்க்கட்சியில் கூட நிறைய விதமான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா? சரி, ஸோ தலைமை வந்து பிரதமர் தலைமையில் டெல்லியில் மே 24 நிதி ஆயோக்கோட நிர்வாக குழு கூட்டம் 10வது கூட்டம் வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா? ஐநா கணிப்புப்படி 2025 ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ சதவீதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 6.3% வந்து இருக்குன்னு சொல்லி ஐநா சொல்லியிருக்கு, ஓகேவா? ஐநா சொன்னது 6.3%. தேசிய டெங்கு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இது வந்து மே 16 அனுசரிக்கிறோம். இந்தியா ஆப்ரேஷன் கெல்லர் திட்டம் எங்கே மேற்கொண்டதுன்றாங்க. இது ஆக்சுவலாக நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் தீவிரவாதிகள் பதுங்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த கெல்லர்ன்ற இடத்துல, அதாவது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ஸோ அந்த இடத்துல தீவிரவாதிகளை ஒடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இது மேற்கொண்டாங்க. இது வந்து ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி வரணும், ஓகேவா? அது ஒரு பிளேஸ், கெல்லர்ன்றது ஒரு பிளேஸ். அந்த இடத்துல ஆப்ரேஷன் கெல்லர்ன்ற ஒரு திட்டத்தை இந்தியா வந்து மேற்கொண்டது. UPSCன் புதிய தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ UPSோட புதிய தலைவர் வந்து அஜய்குமார். எத்தனையாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய்ன்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி புதுசாக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது PR கவாய் என்ற பேர் கூட உங்களுக்கு தெரியும். இவர் எத்தனையாவது தலைமை நீதிபதி அப்படின்னு கேட்டாங்கன்னா 52வது தலைமை நீதிபதி, ரைட்டா? சரி,
தேசிய தொழில்நுட்ப தினம், அது தேசிய தொழில்நுட்ப தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. இது மே மாதம் 11ஆம் தேதி. ரைட்டா? ஏன் சார் மே மாதம் 11ஆம் தேதி அனுசரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போக்ரான் 2 அணுசக்தி சோதனை வந்து 1998 மே 11 வந்து பண்ணியிருப்பாங்க. அதனோட நினைவாக, அது ஞாபகார்த்தமாக இப்படி பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மே 11 அப்படின்றதான் இதுக்கான விடை. ஸோ அடுத்தது ஆப்ரேஷன் அபியாஸ் என்பது இந்தியா எடுத்த டேஷ் நடவடிக்கைன்றாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்துன்னு ஒன்று நடந்தது இல்லையா, அந்த டயத்தில் பாகிஸ்தான் நம்ம மேலே ட்ரோன்லாம் விட்டுருந்தாங்க. அப்போ வந்து பாகிஸ்தான் ஏதாவது ட்ரோனோ இல்லை ஏவுகணையோ விடுவாங்க, போர் நடைபெறுது இல்லையா. அப்போ போர் பாதுகாப்பு ஒத்திகை எப்படி போர் வந்தால் எந்த மாதிரி பண்ணணும், நம்ம எப்படி வந்து அலர்ட்டாக இருக்கணும், மின்சாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணி நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து பண்ணாங்க. நம்ம சென்னை தமிழ்நாட்டில் கூட இந்த அணுமின் நிலையம் இருக்குல்லையா, அதை சுற்றி வந்து அது மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து ஆப்ரேஷன் அபியாஸ்ன்றது. போர் பாதுகாப்பு ஒத்திகை நடவடிக்கை தான் இந்த பேர். ஓகேவா? மின்சாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அலர்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, உலகின் அதிக பனிச்சுருத்தை அடர்த்தி கொண்ட பகுதி எதுன்றாங்க. இது லடாக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 477 பனிச்சுருத்தைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. காகித மில்லத் நூலகம் எங்கே அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்தார் அப்படின்றாங்க. சமீபத்தில் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 9வது மாநாடு திருச்சியில் வந்து நடைபெற்றது. அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ரைட்டா? இந்த மாதிரி காகித மில்லத் நூலகம் வந்து பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது எங்கன்னா திருநெல்வேலி இருக்கு இல்லையா, திருநெல்வேலியில் நூலகம் அமைக்க போகிறாங்க. அந்த நூலகத்துக்கு வந்து காகித மில்லத்தோட பேர் வைக்கப்படும் சொல்லி தமிழக முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருப்பார். சர்வதேச செவிலியர்கள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. மே 12. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் சமீபத்தில் உச்சநீதிமன்றத்திடம் இந்திய அரசியலமைப்பு 143 மற்றும் 142 2 சாதத்தில் கேள்வி கேட்டிருந்தாங்க. எத்தனை கேள்விகள் வந்து விளக்கம் கேட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எதுக்காக கேட்டார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 14 கேள்விகள் வந்து முன் வச்சுருந்தாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுங்க, அப்படியான்னு. எதுக்காக அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றம் வழக்கு கொடுத்தாங்க. சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒப்புதலுக்கு வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு, அவரை திரும்பி அனுப்ப மாட்டேங்கிறாரு, திருப்பி மறுபடியும் கொடுத்தாலும் ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு, கையெழுத்து கூட டிலே பண்ணுறாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாரு. அது வந்து இது பண்ணுறதுல இந்த ஆளுநருக்கும் நம்ம தமிழக முதலமைச்சர், அதாவது சட்டமன்றத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், முதலமைச்சர்னு சொல்லக்கூடாது, தனிப்பட்ட முறையில் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் முரண்பாடுகள் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஒரு சண்டையே இருந்துச்சுன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க, அரசியல் ரீதியான ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நீதிமன்றத்தை நாடினாங்க, கேஸ் போட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே கையெழுத்து போனோம், அவர் போகலன்னா அது சட்டமாக ஆக்கிடுன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அது குடியரசுத் தலைவருக்குமே பார்த்திங்கன்னா, குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுக்கலன்னா இது மாதிரி பண்ணாங்கன்னா சட்டம் அது வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் அந்த சட்டம் கொண்டு வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக அமல்படுத்திக்கலான்ற மாதிரி, அதாவது சட்டம் வந்து அமலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து அப்படின்னா இந்த மாதிரி சட்டம் வந்து ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமலே நீதிமன்றங்கள் வந்து இது மாதிரி தீர்ப்பு கொடுத்து அதை சட்டமாக்கிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்போ ஆளுநருக்கும் ஜனாதிபதிகளுக்கான அதிகாரங்கள் வந்து குறைக்கப்படுகிறதுனே சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு பல கேள்விகள், ரைட்டா, 14 கேள்விகள் சந்தேகத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தின் கீழ் வரக்கூடிய சில விஷயங்களுக்காக 14 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஆப்ரேஷன் புன்யான் அல் மர்சூஸ் இராணுவ நடவடிக்கை மேற்கொண்ட நாடு இதுன்றாங்க. இது வந்து பாகிஸ்தான். எப்படி சார் அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லி நாம் ஒரு தீவிரவாதிகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட 9 இடத்துல நாம் நடவடிக்கை எடுத்தோம் இல்லையா, அந்த தீவிரவாத முகாமில் அழித்தோம் இல்லையா, அதுக்கு எதிர்வினையாக பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியா மீது இந்த ட்ரோன்கள் அனுப்பிச்சுன்னு நான் சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் புன்யான் அல் மர்சூஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சு வந்து ஒரு நடவடிக்கை வந்து மேற்கொண்டாங்க. அதுதான் வந்து இந்த நிறைய ட்ரோன்கள் அனுப்பியிருப்பாங்க நைட்டில், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்டா. ஸோ அவங்க எடுத்த அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் இந்த மாதிரி வந்து பேர் வச்சுருக்காங்க, ரைட்டா. உலகில் அதிகம் பேசப்படும் மொழி எதுன்றாங்க. ஸோ உலகில் அதிகம் பேசப்படும் மொழி வந்து ஆங்கிலம், ரைட்டா. இதுக்கு அடுத்தபடியாக வந்து சீனா மொழி, சைனீஸ் வந்து இருக்குது. 3ஆவதாக வந்து இந்தி மொழி வந்து அதிகம் பேசுகிறதா சொல்கிறாங்க. அடுத்து 4ஆவதாக வந்து ஸ்பானிஷ். ஓகேவா? உலகில் அதிகமாக பேசப்படக்கூடிய மொழி வந்து ஆங்கிலம். இந்தியாவின் 86வது கிராண்ட் மாஸ்டர்
எல்ஆர் ஸ்ரீ ஹரி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றாங்க. நம்ம சென்னையை சேர்ந்தவர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் வந்து 86வது கிராண்ட் மாஸ்டர். ஸோ அதிக கிராண்ட் மாஸ்டர்கள் கொண்ட மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் நிறைய இந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து இருக்காங்க. குறிப்பாக உலக லெவலில் புகழ்பெற்ற கிராண்ட் மாஸ்டர்கள் நம்ம தமிழகத்தில் தான் இருக்காங்க. ரைட்டா. இப்போ ரீசெண்டாக அந்த குகேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா குகேஷ் இருக்கார், பிரக்யானந்தா இருக்கார், இப்போ இவர் வந்திருக்காரு. இது மாதிரி நிறைய செஸ்ஸில் வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்குது. ஓகேங்களா. சரி, தெரிஞ்சுக்கோங்க. உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் மே 18 அனுசரிக்கப்படுகிறது. பொதுவாக நமக்கு இன்னொன்று தெரியும், உலக எய்ட்ஸ் தினம்னு கேட்பாங்க. அது வந்து டிசம்பர் 1 வந்துச்சுன்னா அது உலக எய்ட்ஸ் தினம். உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம். அப்போ எய்ட்ஸுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்களா சார் அப்படின்னா, அது வந்து உடனடியாக உயிர் போகாமல் நம்மளை காப்பாற்றுற மாதிரியான சில தடுப்பூசிலாம் வந்திருக்குது. அதுக்கு ஒரு தினம் தான் இருக்குது. ரைட்டா. மே 18. ஸோ முன்ன மாதிரி வந்து எய்ட்ஸ் தான் டக்குன்னுலாம் வந்து இறப்பு வர்றதில்லை. ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி வாழ்நாளை வந்து நீடித்த வகையில் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கான மெடிக்கல்லாம் இப்போ வந்துடுச்சு. அப்போ மாதிரி இல்லை. ரைட்டா. சரி, மே 18 தெரிஞ்சுவாங்க. இது வந்து தடுப்பூசி தினம். சர்வதேச அருங்காட்சியகம் தினம் அப்படின்றது அதுவும் மே 18. ஸோ அடுத்தது அகழ்வாய்வில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தக சோழனோட கல்வெட்டு. இவரோட ஆட்சிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 907 955 இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. கல்வெட்டு வந்து கண்டறிஞ்சாங்க. அந்த இடம் வந்து ஊட்டத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோயில் வந்து சுத்திரத்தனேஸ்வரர் கோயில், அது நடராஜர் கோயில்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. அது சுத்திரேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டு இருக்குது இல்லையா, அந்த ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊட்டத்தூர் அப்படின்றது இது ஒரு அகழ்வாய்வு நடைபெற்ற ஒரு இடம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குது? ஏன்னா மோஸ்ட்லாக எப்படி கேட்பாங்கன்னா இந்த கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குது. ஸோ முக்கியமான அகழ்வாய்வு மையங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரைட்டா. ஸோ அப்படின்னும் போது இந்த ஊட்டத்தூர் என்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. ரைட்டா. திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. கடைசியான கேள்வி, உங்களுக்கான கேள்வி. ரீசெண்டாக வந்து பார்த்துருப்பீங்க, ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இருக்கு இல்லையா. ஸோ இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வந்து சாம்பியன் பெற்ற பட்டம், அதாவது கோப்பை வென்ற நாடு இது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ கண்டிப்பாக கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க. டெஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு நாடு. ரைட்டா. கோப்பை வென்றிருக்காங்க. பல வருடங்களுக்கு அப்புறம் வென்றிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.